உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தவர் யாரு? அது கலைஞரின் புகழை பாடுன்னு 1965ஆம் ஆண்டு நடந்த மொழிப்போரில் ஈடுபட்ட தலைவர் கலைஞருடைய தீரத்தை சொல்லக்கூடிய வகையில் காரணமாக அமைந்திருக்கக்கூடிய பாளையங்கோட்டை இருக்கக்கூடிய நெல்லைச்சீமைக்கு நான் வந்திருக்கிறேன். அன்றைக்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டையில் அடைக்கப்பட்டவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நாடே போற்றும் ஆட்சியை புனித ஜார்ஜ் கோட்டையிலிருந்து அவர் வழங்கினார். அதுதான் திராவிட மாடலோட நவீன தமிழ்நாட்டோட தொடக்கமாக அமைந்தது. இந்திய விடுதலை போராட்டத்திலையும் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயும் பொன்னால் பொறிக்கத்தக்க தியாகிகளை தந்திருக்கக்கூடிய மண் இந்த திருநெல்வேலி மண். அப்படிப்பட்ட இந்த நெல்லை மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன். இந்த நெல்லையின் அடையாளமாக விளங்குகிறது நெல்லையப்பர் கோயில். 7ஆம் நூற்றாண்டுல நின்று சீர் நெடுமாற பாண்டியரால் கட்டப்பட்ட இந்த கோயில 700 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிச்சு திருப்பணிகள் செஞ்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நெல்லையப்பர் கோயிலோட வெள்ளித்தேர் 1991 தீ விபத்துல எரிஞ்சு போனது. கடந்த பிப்ரவரி மாதம் தான் இதே நெல்லைக்கு வந்தப்போ மீண்டும் அந்த வெள்ளித்தேர் ஓடும்னு அறிவிச்சேன். மகிழ்ச்சியோடு சொல்றேன், இப்போ அதுக்கான பணிகள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் சில நாட்கள்ல, அதாவது ஜனவரி மாதத்துல முதல் வாரத்திலிருந்து அந்த வெள்ளித்தேர் ஓடும்னு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இப்ப நான் மகிழ்ச்சியில் மட்டுமல்ல பெருமையாகவும் இருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, நேற்று பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வச்ச பெருமிதத்துல கம்பீரமாக உங்கள் முன்னாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். பொருணை தமிழனுடைய பெருமை, இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாறு இனிமே தமிழ் நிலத்திலிருந்துதான் தொடங்கி எழுதப்படணும் என்ற நம்முடைய வாதத்துக்கான சான்றுகளை அறிவியல் பூர்வமாக நாம் நிறுவியிருக்கிறோம். நாம ஏன் கீழடி பொருணைன்னு நம்முடைய வரலாற்று தரவுகளை தொடர்ந்து உரைக்க பேசிட்டு இருக்கோம்? தமிழர்களான நம்முடைய பண்பாடு தனித்துவமானது, முற்போக்கானது, இந்திய துணைக்கண்டத்தோட நாகரிகத்தினுடைய தொட்டிலாகவும் உச்சமாகவும் இருந்தது நம்முடைய தமிழ் மாநிலம்தான். அதுக்கு பல இலக்கிய சான்றுகள் இருக்கிறது. ஆனா இலக்கியம் மட்டுமே ஒருபோதும் வரலாற்று சான்றாகாது. எனவே அதை அறிவியல் ரீதியாக மெய்ப்பிக்கவும் தொல்லியல் சான்றுகளை சேகரிக்கவும் நாம் மேற்கொள்ளக்கூடிய காலப்பயணம்தான் அகழாய்வுகள். இந்த நிலையில்தான் கீழே தொடங்கி பல வரலாற்று இடங்கள்ல நாம் மேற்கொள்ளுகிற அகழாய்வுகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் தடை போடுறாங்கன்னு தொடர்ந்து அமலப்படுத்திட்டு இருக்கோம். அவங்களோட எண்ணம் என்ன? தமிழர்களுடைய வரலாற்று தொன்மையை நிரூபிக்கக்கூடிய ஆய்வுகள் எதுவும் நடக்கக்கூடாது. மீறி நடந்தாலும் அந்த ஆய்வு முடிவுகள் வெளியிலே வந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட தமிழ் மீதும் தமிழக மீதும் வெறுப்போடு செயல்படுகிற எதிர்த்துத்தான் நாம் இன்றைக்கு உறுதியோடு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம்.
இல்லாத சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடி அலைகிறவங்களுக்கு கண் முன்ன நாம் வெளியிடுகிற ஆய்வுகள் தெரிகிறது இல்லை. அதுக்காக நாம் சோர்ந்து போய்விட முடியுமா? நம்முடைய கடமையிலிருந்து நாம் பின்வாங்க முடியுமா? நம்முடைய வரலாற்றை விட்டு கொடுத்துட முடியுமா? நிச்சயம் முடியாது. 2000 ஆண்டுகால சண்டை இது. இதுல நாம் தோற்ற மாட்டோம். நாமும் தொடர்ந்து அடுக்கடுக்கான சான்றுகளை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறோம். சான்றுகளை ஆய்வறிக்கைகளை வெளியிட்டா மட்டும் போதுமா? அறிவு தரத்துல போராடி கொண்டிருந்தால் போதுமா? அதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து வைத்து இன்றைக்கு அந்த பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்க. அதற்காகத்தான் அருங்காட்சியகங்களை அமைச்சுக்கிட்டு இருக்கோம். 13 ஏக்கர் நிலப்பரப்புல 54,296 சதுரடி பரப்பளவுல பொருணை அருங்காட்சிய அரங்கத்தை நான் திறந்து வச்சேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சரா, தமிழ்நாட்டினுடைய தலைமை இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரா மட்டுமல்ல, ஒரு தமிழனாகவும் நான் இன்றைக்கு பெருமைப்படுகிறேன். நான் இங்கே கேட்க விரும்புவது, உரிமையோடு உங்களை எல்லாம் பார்த்து கேட்க விரும்புவது, நீங்க எல்லாரும் குடும்பத்தோட போய் இந்த அருங்காட்சியகங்களை பார்க்கணும். பார்ப்பீங்களா? பார்த்தே தீரணும். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட்டாகணும். கடந்த 2021ஆம் ஆண்டு ஒன்றிய பட்ஜெட்ல ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம் அமைக்க அறிவிப்பு வந்துச்சு. அந்த பணிகள் இப்ப எந்த நிலையில் இருக்கு? இன்னும் அதற்கான பணிகள் எதுவும் தொடங்கல. ஆனா நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தமிழ்நாடு தொழில் துறை சார்பில் சிவகளை உள்ளிட்ட அகழாய்வுகளை மேற்கொண்டு இப்போ உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பொருணை அருங்காட்சியகத்தை உருவாக்கி இருக்கிறோம். அதனால இந்த நேரத்தில் மாண்புமிகு மோடி அவர்களையும், மாண்புமிகு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தமிழ்நாட்டில் கட்டியிருக்கக்கூடிய பொருணை அருங்காட்சியகத்துக்கு, கீழடி அருங்காட்சியகத்துக்கு வந்து பார்க்கணும். இந்த கூட்டத்தின் மூலமாக, இந்த விழாவின் மூலமாக நான் அன்போடு அவர்கள் அழைக்கிறேன். நீங்க வந்து பார்த்தாதான் தமிழருடைய நாகரிகத்தை எந்த அளவுக்கு தொன்மை கொண்டதுன்னு தெரியும். இதை மிகச்சிறப்பாக உருவாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், கட்டி எழுப்பியுள்ள மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலுவர்களுக்கும், அரசு அலுவலர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.